சரி 2 பேரும் ஓரமா நில்லுங்க. நான் ரிப்போர்ட் வந்துட்டு கேட்டு பார்த்து வரேன். தாத்தா நான் வேணா கேட்டு வரட்டுமா? வேண்டாம், உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கும். நீயும் பாட்டி ஒரு ஓரமா உட்காருங்க, நான் இப்ப வரேன். வாங்க மாமா. என்னம்மா நீங்க மட்டும் கூட்டு இருக்கீங்க? வீட்டுல வேற யாரும் இல்லையா? அவன் பொண்ணு தெரியும் கிஷோரும் மதுரை வரைக்கும் போயிருக்கானுவ. விக்கிறாங்களாமா? இல்லடா, அவனுக்கு ஏதோ முக்கியமான கேஸா. எப்பா என்கிட்ட ஒரு வந்து சொல்லிருக்கலாம்ல. 7 மாசம் ஆகுதுலப்பா. ஏய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம்டா. அவ செம்பவரி இப்பதான் போன் அடிச்சா, அதான் பாதியில போட்டுட்டு ஓடி வரேன். ஐயோ சொல்லிருக்கலடா, நாங்க தான் பார்த்து கூட்டு போயிருவோமே. இருந்தாலும் பயமா இருக்கலப்பா, அதான் செம்பவரி சீக்கிரம் போங்க. அதான் வந்தேன். இல்ல டாக்டர் பார்த்தாச்சா என்ன? ஃபர்ஸ்ட் செக்கப் முடிஞ்சிட்டு அப்புறம் ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னாங்க, அது எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கேன் மாமா. சரி நீங்களே ஓரமா நில்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லடா நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ ரோகிணியை பாத்துக்க. சரிங்கப்பா. ரோகிணி சைடு வந்து நில்லுமா, இங்க வா. சரிங்க மாமா. இப்ப மெடிக்கல்ல மருந்து வாங்கினா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். இல்ல மதனே, அது அப்பா முதல்ல வாங்கிட்டாவ. எப்போ நீங்க போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்கப்பா. சரிடா, நான் வர வரைக்கும் இல்ல நில்லு. சரிங்கப்பா. அட யார பாக்க நினைச்சோமா, அவங்களே நேரம் நிக்கிறாங்களே. எப்பா நீங்க போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. என்னடா மதனே, நாளைக்கு ஒரு தம்பிக்கு கல்யாணம், மறந்து போய் வந்துடாதடா. சரி அது ஒரு கல்யாணம், நான் பாறேன். ஆனங்கட்ட கல்யாணம், குடும்ப பொம்பளை விட்டுட்டு எவ்வளவு கூட வாழ போறான். இதுக்கு கல்யாணம் ஒரு கேடாங்க. ஓனங்கட்ட பையில இவர் பேச்ச கட்டு சீரியெல்லாம் போற பாத்துக்கிட்டே இரு. வேற மாசம் பிள்ளைய தவிக்க விட்டுட்டு எவன் கூட வாழ போறேன்? அவன் ஏன் பிள்ளடா, அழகான ஒருத்தி கூட தான் வாழ போறான். பொண்ண மாதிரியா பொண்ணு பார்த்து கட்டிருக்க பாரு. நீ எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசாத. பொண்டாட்டின்னு ஒத்தி எதுக்கு கட்டணும் தெரியாமலே கட்டி கொண்டு வச்சிருக்க. நீ எல்லாம் பேசுற. ஓய முடிவ என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுறீங்க, காலைல என்ன கிடக்குன்னு பாத்தீங்களா? பாத்தை கொஞ்சம் அவ்வளவு பேசு. ஒரு ஏன் காலையும் கிடக்கையும் மறந்துடாத. எங்க அடி பாப்பா. மதனே அமைதலாரே, நீ போயா, நான் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டேன். வா போலாம். அடி போடாமல அடிடா பாப்பா. என் புள்ளைய பத்து அடிப்படி சொன்னல, நீ கண்ணி செஞ்சதுக்கான நேரம் வந்துட்டடா. ஆமா எங்களை வீடியோ கை வச்சிருவான்ல, வச்சுட்டா உசுர போக முடியும். ஏய் என் பிள்ளைய எவனாவது மிரட்டுனீங்க, நான் அடிச்சு நீ செத்தே போயிருவேன். கை நீட்டு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க முடியாது. எங்க கை வைக்க பாப்போம். நானே வைப்பேன். வையடா. டேய் வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, நம்ம போலாம் மாமா, வாங்க போலாம். அரை மாசம் புள்ளைய தவிக்க விட்டுட்டு எவன் கூட வாழ போற? நீ எல்லாம் என்ன கேடி அடைய போற மட்டும் பாருடா. வயிற்று இருக்குது வா பிள்ளைல தான், அது வளர்ந்ததுக்கு ஒப்பம் தானே உனக்கு இருக்குது. பிள்ளை போசத்துக்காக நீ பிச்சை எடுக்கல, எடுக்க வருவ பாரு. அப்போ நீ சொன்னிய கால கிடக்கு செருப்பால் அடிப்படு, அதை நான் பண்ணுவேன்டா. ஏன் என் பிள்ளைக்கு வாரிசா வராதா என்ன? எவனுக்கோ பிறக்கதை இருக்கிற என் பிள்ளை வந்து பார்க்க வர போறான். முடியும் எனக்கு இப்ப அப்பா கிட்ட கத்துற. ஏய் இவன் உனக்கு தான் அப்பா, எனக்கு இல்ல. ஆமாமா இவன் அம்மா கிட்ட தான் கேட்கணும். நினைச்சுவேன் உண்மை சொல்ற, நீ அடி வாங்கிட்டா போறான்னு நினைக்க. மரியாதை கிட்ட போயிரு, என் புள்ள கிட்ட அடி வைக்க செத்துறாத. வாங்க போலாம் மாமா, வாங்க மாமா. வைக்கிறா நீ எல்லாம் எப்படி கண்ணீர் வடிக்க போறேன்னு பாரு. கெட்ட வழியோ பெத்த புள்ளில தாவிக்க விட்டுட்டு போனவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீ பாசத்துக்காக பிச்சு தண்டை எடுக்க போற. இந்த சல்லடையை நம்பி போறல, போ கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா வாழ்ந்துருவேன். இவன் கத்து தாலி கட்ட தண்டை உனக்கு இருக்குது. இவனை பத்திர விவரம் எங்களுக்கு தெரியும். முட்டா பையா தாய் மத இதெல்லாம் வாய் பேசாதையும் கோத்த குழப்பினே. இவங்க போறாம குதிக்கிறாங்கடா, நீ நல்லா வாழ்ந்து வேண்டிய போறாம. அவன் நாசமா போய்கிட்டு இருக்கான், இல்ல நாங்க போறாம வேலை பண்ணணும். ஒத்தலையே மணலி போட்டுட்டு கிடக்குறான். போலாம் மாமா, வாங்க நம்ம போலாம். என்னடா நாளைக்கு ஏதோ கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னமா? இந்த புள்ளி என்னடா பாம்படிச்சு? அப்பா வேணும்டா. அவன் சீரழிச்சு சேர்க்க சொன்னது வருவான், அப்போ பாத்துக்கலாம். என் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாட்டாலும் பரவாயில்ல, இப்படி ஒருத்த அப்பாவா வேண்டாம். என் பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை வேண்டான்னு சொன்னவன் இது எனக்கு எப்பவுமே வேண்டாம். என் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் என் பிள்ளைகளை வளர்த்துக்கிடுவேன் மாமா. இவன் என் பிள்ளைக்கு அப்பா நான் இருக்க வேண்டாம். சரிமா விட அழாத. நாங்க இருக்கோம், உன் பிள்ளைக்கு யாரும் இல்லையா கவலைப்படுறேன். நாங்களும் இல்ல. அது போதும் மாமா எனக்கு. நீங்க போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் அட நல்ல சிவல் சாரு, வாங்க வாங்க. டாக்டர் வாங்க, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என் மகன் விக்ரமுக்கு நாளைக்கு கல்யாணம், நீங்க எல்லாம் கட்டாயம் வரணும். நாங்கெல்லாம் வராமலா? கட்டாயம் வந்துருந்தோம். ஒரு நிமிஷம். அந்த பிரெக்னன்ட் லேடி ரோகிணிய வர சொல்லுங்க. அவங்க ரிப்போர்ட் வந்துட்டு வந்து ஸ்கேனை வாங்கிட்டு போக சொல்லுங்க. ஏன் டாக்டர், இந்த ஸ்கேன்ல குழந்தைகள் அழகா தெரிவாங்களா? இது ரெட்டை பிள்ளைக்குள்ள ஸ்கேனு. இது ரெட்டை பிள்ளைக்குள்ள ஸ்கேனு, இது ஒரு பிள்ளைக்குள்ள ஸ்கேனு,
இன்னொன்னு வச்சிருக்கோம் எனக்கு பின்னாடி இருக்குது. ரெட்ட குழந்தைங்களும் என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே ஸ்கேன்ல பார்க்கலாம். ஓ அப்படியா? ஆமா, இது கூட ரோகிணின்னு ஒரு பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ரெட்ட புள்ள உங்களுக்கு. டாக்டர் அது எதுக்கு டாக்டர்? ஐயோ ரோகிணி கூட தான். அம்மா வாசுக்கு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். தெரியாம கேட்டுட்டேன் அங்கிள். என் பிள்ளையா? அது என் புள்ள, அது என் புள்ள, என் புள்ள எவ்வளவு அழகா இருக்கும், அழகா இருக்கும். என் புள்ள, என் புள்ள, என் புள்ள இது. என் புள்ளைய பார்த்து பார்க்கிற போல இருக்கு. என் புள்ள, என் புள்ள, என் புள்ள எப்படி புள்ள பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் என்கிட்ட பிள்ளை கொடுக்க போறது இல்ல. அவளை பெற்றவங்க பண்ணிட்டேன். என் பிள்ளைக்குள்ளேயே நான் என் பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க போறப்பையே அசிங்கப்படுத்திட்டேன். இனி அந்த பிள்ளைங்களை பாக்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இதை ரிப்போர்ட் எப்படியாவது எனக்கு வேணும். எதிரியாது என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறது. என் பொண்டாட்டி வயிற்று தான் தொட்டு பார்க்கறதுக்கு எனக்கு கொண்டு பண்ண இல்லை. இதை ரிப்போர்ட் எனக்கு வேணும். என்னால காத்திரி கூட ஆக முடியலையே. என் மகன், என் புள்ள, 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 என் புள்ள. சரிங்க டாக்டர், நாங்க கிளம்புறோம். நாளைக்கு கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆகணும். கண்டிப்பா வரதுக்கு முயற்சி பண்றேன். நல்ல விஷயம் சார். சார் அப்ப நாளைக்கு பார்க்கலாம். இந்த விக்ரம் எதுக்கு அப்பவே இந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான்? விக்ரம், டாக்டர் மறுபடி டைவர்ஸ் ஆயிட்டா என்ன? கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆன மாதிரி தான். ஓ, இப்போ நின்னாங்களே அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா. இந்த ஸ்கேன்ல குழந்தைங்க ரோகிணி ரெட்ட பிள்ளைங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கவே அன்னக்கிளி அவங்க பேத்தியோட குழந்தை தான். ரெட்ட பிள்ளை. அப்படியா? அவங்களுக்குலாம் ரிப்போர்ட் தானே? ஆமாமா, வாங்கிறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனாவது மாசம் குழந்தை? 7வது மாசம் குழந்தை. எப்போ குழந்தை பிறக்கும்? இது கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இது 7வது மாசம். இன்னில இருந்து 2 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்துடும். 2 மாசத்துல குழந்தை பிறந்துருவா? ஆமா, ரெட்ட பிள்ளைங்க. பாவம், தாய் தான் படாத பாடு பட்டுட்டு கிடக்கா. குழந்தைய பெத்தெடுக்கிறது அவளை லேசான காரியம் எல்லாம் கிடையாது. மறு பொறப்பு தான். கிட்டத்தட்ட செத்து பொழைச்ச மாதிரி தான். அதுக்காக அதுக்கு முன்னாடி எல்லாம் சுகபோகமா இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப நீங்க நாளா இருக்கிற மாதிரிலாம் அவங்களால இருக்க முடியாது. எப்பவும் ஏதாவது ஒண்ணு உடம்புல பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் குழந்தைக்காக அனுசரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க தாய் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஏன் ஆசைப்பட்ட பொருளை கூட திங்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பெயின் இருக்கும். சொல்லதுக்கு வார்த்தையே கிடையாது. இவ்வளவு பாடம் எதுக்கு தெரியுமா? கெட்டவனுக்கு அப்பாங்க ஸ்தானத்தை கொடுக்கதான். அவன் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு இவ உசுர கொடுக்க வேண்டியது இருக்கு. பாவம், அந்த பொண்ணுக்கு புருஷன் கிடையாது. தெரியல விக்ரம், இது வரைக்கும் அந்த குடும்பத்தாளுக்கள் தான் பாம்போல கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க. 1000 பேர் சுத்தி இருந்தாலும் அவ புருஷன் இருந்த மாதிரி இருக்குமா சொல்லி? அவளுக்கு ஒரு கழுத்து வலிக்கினா கூட புருஷன் தோல்ல தான் சாய முடியும். கூட்டிட்டு வந்திருக்கவங்க தோல்ல சாய முடியாது. கொஞ்சம் குறுக்கு வலிக்குன்னு வச்சுக்கைய, புருஷன் மடியில தாராளமா உட்காரலாம். இதை வேற யார் மடியில உட்கார முடியுமா? புருஷன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. இப்ப அந்த பொண்ணு நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. தனக்கு இருக்க வலிய கூட வெளிப்படுத்த முடியாது. 1000 சொந்த சுத்தி இருந்து பார்க்கலாம். அவ புருஷன் இருந்து பார்த்த மாதிரி இருக்குமா? ஆனா பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு சொந்த பந்தத்தை கடவுள் நல்லாவே கொடுத்திருக்காரு. நான் இப்படி ஒரு குடும்பத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த பிள்ளைய நல்லதான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு மனசுல நீங்காத வலி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த பிள்ளைக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி நிறைய உறவு இருக்குன்னு நினைக்கேன். எல்லாரும் நல்லதா பாத்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு புருஷ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால சொல்றீங்க? இப்ப கூட அந்த பொண்ணுக்கு பிரஷர். அதுக்கு தான் வந்து செக்கப்புக்கு வந்திருக்காங்க. அதான் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்க. பிரஷர் தான் குழந்தைக்கு?
தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது புள்ளையும் சேர்த்துதான் பாதிக்கும். இப்போ உனக்கு ஒரு தலைவலி வருதுன்னா நீ ஒரு மாத்திரையை போட்டுட்டு படுத்தனா உனக்கு தலைவலி போயிடும். ஆனா அந்த பிள்ளைக்கு தலைவலி வந்துச்சுன்னா அந்த மாத்திரையை போட முடியாது. எதனால? தாய் மூலமா தான் பிள்ளைக்கு உணவு போகுது. தாய் என்ன சாப்பிடுதாலோ அதான் பிள்ளைக்கு போகும். இவளுக்கு தானே தலைவலி, பிள்ளைக்கு இல்லையே. கொஞ்சம் எஃபெக்ட் குறைஞ்சதான் பார்த்து கொடுப்போம். சித்திராவது படம் பொழுக்க முந்தானத்துல அந்த பொண்ணுக்கு பயங்கர தலைவலி. பாவம் உருண்டுட்டு தான் கடந்தது. அவன் அண்ணன் மாதிரி இல்லாததான் பார்க்காடுங்க. ஒருத்த காலை அமுக்குதான், ஒருத்த கையை அமுக்குதான். எத்தனை பேரு பார்த்தாலும் அந்த பொண்ணு மனசுல இருக்க வலிக்கு மட்டும் மருந்தே இல்லை. எனக்கு தாயா இருந்தவளுக்கு தான் நிறைய கொடுத்துட்டு. ஐயோ ஐயோ. டாக்டர் வாமா ரோகிணி, இதுமா இப்ப தலைவலி பரவாயில்லையா என்ன? பரவாயில்ல டாக்டர், கொஞ்சம் பெயின் இருக்கதான் செய்யுது. சரிம்மா, வேற ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல டாக்டர், மருத்துலாம் வேண்டாம். டாக்டர் ரிப்போர்ட் ரெடி ஆயிட்டுனா தந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புவோம். ரொம்ப பசிக்குது. ஐயம்மா, நீ இப்ப சாப்பிடக்கூடாது தெரியும்ல. இல்ல டாக்டர், ரொம்ப பசிக்குது. ஈஸியா என் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன். இவன் படுற பாடு. ஐயோ எனக்கு ஒன்றுப்பா இல்லையே. இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் சாப்பிடாம இருக்கணும். அதை எடுத்துட்டா ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கிளம்பலாமா? அப்படியா? சரிங்க டாக்டர். கொஞ்சம் பொத்துக்குங்கம்மா, வேற வழியே இல்லையே. ரெட்டை புள்ளனா வயிறு அதிகமா தான் பசிக்கும். என்ன செய்ய, கொஞ்சம் பொத்துக்கம்மா. சரிங்க டாக்டர். என் குழந்தை, என் குழந்தை, என் புள்ள, என் புள்ள. அப்பாடா அப்பாடா, உன்னைய புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேடா. உன்னைய புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்பா மன்னிப்பேடா, அப்பா மன்னிப்பீங்களாடா. அப்பாடா அப்பாடா. விக்ரம், அப்படின்னா விக்ரம் தான் ரோகிணி புருஷனா? அப்போ இந்த ரெட்டை பிள்ளைக்கு தகப்ப இவன் தானா? விக்ரம், அப்பாவை மன்னிச்சிருக்கடா, மன்னிச்சிருக்கடா. நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன்.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதுப்பா நீங்க என்னதான் புருஷன் முன்னாடி பிரிக்க நினைச்சாலும் அவங்கள மட்டும் பிரிக்கவே முடியாது. அது கடவுள் போட்ட முடிச்சு. சார் கிளம்புங்க விக்ரா. சரி டாக்டர், வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தது உனக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்காங்க. அவனுக்கு வீட்டுல போய் தான் இன்னைக்கு இருக்குது. அவனை உசுரோட கொள்ளுங்க. என் முன்னாடி எப்படி பண்ணிட்டாரு. சரி வா, வீட்டுல பேசிக்கலாம். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நானும் நினையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. ஏமா விக்ரம், முடிஞ்சு போன உறவு டாக்டர். யாருமா சொன்னா? உன்னை பார்த்தா அடுத்த நொடி உன் காலில் விழுந்துட்டானே. புள்ள பாசம் இருக்க கூடாது. உன்னை தேடி வருவான். தேவைப்படும் போது கிடைக்காத உறவு பிறகு கிடைச்சி என்ன பிரயோஜனம் டாக்டர்? நீ சொல்லதும் சரிதான். அவன் தான் முழுசா நல்லசிவன் கண்ட்ரோல்ல இருப்பான்னு நல்லா தெரியுமேமா. அவங்க யார் கண்ட்ரோல இருந்துட்டு போறாங்க. சரிங்க டாக்டர், என் ரிப்போர்ட்டை கொடுங்க, நான் கிளம்புறேன். ஆ சரிம்மா. இங்கதான் ரிப்போர்ட்டை காணும். ரிப்போர்ட்டை காணுமா? ஆமாம்மா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தது. ஆவா, விக்ரம் திருட்டு போய் தூக்கிட்டு போயிட்டானு. அதுக்குத்தான் ரிப்போர்ட்டை இவ்வளவு நேரம் குறுகுறுன்னு பார்த்தானு. ஐயோ, இப்ப பேஷண்ட்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. நீங்க ஏன் இன்னொரு ஸ்கேன் எடுக்க கூடாது? என்ன டாக்டர், எத்தனை ஸ்கேன் தான் எடுப்பாங்க? அதுக்கு என்ன, ஒரு காப்பி இருக்கும். ஸ்கேனுக்கு ரிப்போர்ட்டுக்கு ஒரு போன் அடிச்சு கொண்டு சொல்லுவோம். இங்கதான் ரிப்போர்ட் எங்க டாக்டர்? இப்ப வந்து இந்த குரங்கு தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கேன். விக்ரமா? அவன் தம்மா ரொம்ப நேரமா ஸ்கேனை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கேன். அப்படியா? ஆமாம்மா. சரி பரவாயில்ல, இது நெக்ஸ்ட் மந்த் எடுத்துக்கலாம் டாக்டர். அப்படியாம்மா? குழந்தை நல்லதானே டாக்டர் இருக்குது? பர்ஃபெக்டா இருந்ததுமா, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. இது போதும் டாக்டர். சரி நான் கிளம்புறேன் டாக்டர். இப்ப தலைவலி எப்படிமா இருக்குது? இப்ப தலைவலி இல்ல டாக்டர். இதான் மருந்து. பையன் உள்ள கொடுத்த அப்படின்னா சரி. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிங்க டாக்டர். இந்த விக்ரமுக்கு பாசமெல்லாம் இருக்குது. தன்னறிவில்லாம பொண்டாட்டியும் புள்ளையும் கொஞ்சுதான். ஆனா இந்த நல்ல சொல்றத கண்டா இப்படி பயந்து சாகுறான். இவன் முரட்டாட்டமான பையன் தானே, இதையும் வந்து பாருன்னு சொல்லுவானே. எதுக்கு நல்ல சொல்றதுக்கு இந்த பையன் பயப்படுதான்? 10 பேர் வந்தாலும் அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் இந்த விக்ரமு. இவன் எதுக்கு இந்த கிழடு நல்ல சிவனுக்கு பயந்து சாகுறான்? கண்டுபிடிக்கணுமே. ஆமா, இந்த விக்ரமும் இங்க தானே பிறந்தான். அவன் பொறுத்துக்குள்ளது எல்லா டீட்டெயில்ஸும் இங்க தானே இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிடுமா? அந்த கதையெல்லாம் இருக்குது. இங்க இருக்கலாம் அடிச்சு கொண்டதுக்கு தானே நான் இருக்கேன். பெரிய மகாராணி நினைப்பு வந்த நாள்ல இருந்து சட்டமா உட்கார்ந்துருக்கா. கண்டவளுக்கெல்லாம் அடிச்சு கொண்டு எத்தால எழுத்து ஏதோ சீமையில வந்த மாதிரி பெரிய ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காளுவ. வீட்டு வேலையை யார் செய்வாங்களோ? வீட்டு வேலையை பார்க்கணும், பிள்ளைல பார்க்கணும், மாட்டுச்சாணி அள்ளணும். எப்பப்பா மகாராணிய வாழ்றதுக்கு ஒரு குடுப்பட வேணும். இங்க எங்க குடுப்பட இருக்குது? எப்ப பாரு என்ன கடிச்சு கடிச்சு கொட்டிக்கிட்டு. அந்த குடும்பத்தில உன்னால வாழ முடியல, நீங்க வாழ போறியாமா? அம்மா அப்பா உன்னை நடுத்தரல கூட்டிட்டு வரல, நான் என் பேரை மாத்திக்கிடுறேன். நீ பைத்தியம் பிடிச்சு தெரு தெருவாத அப்படி சுத்த போற. மூண கட்டவளே, நாசமன போறவளே, நான் இவ்வளவு அறுப்பா இருக்கேனே, அப்ப மாதிரி ரோசா வந்து போறாளான்னு பாரு. என் தலை இழுத்து நான் தான் இங்க வக்கப்பட்டு சீரழிதா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல வந்து தொலைச்சிருக்காளே, இவளெல்லாம் என்னத்த சொல்ல?
என்னல சண்டை போட்டுட்டு வந்தா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நாதி வரக்கானும். எதுக்குமா அங்க போய் வாழ போடுவா? இல்ல என்ன பேசுற? அங்க போய் வாழ போட்டோம். இங்க தான் காலத்துல நம்மள சோத்த போட முடியும். எதுக்கு இப்ப அங்க போய் வாழ போடுன்னு கேக்க? என்னல சொல்லுத? நான் தங்கச்சிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். அட எடுபட்ட பேல டைவர்ஸ் வாங்கி கொடுக்க போறியா? ஏமா எதுக்கு தங்கச்சி போய் அங்க போய் கஷ்டப்படணும்னு கேக்க? அவன் வேண்டான்னு அனுப்பி விடுவான், நாம இங்கிருந்து கொண்டு போய் விடணுமா? அப்படி ஒண்ணு நம்ம தங்கச்சி போய் அங்க போய் வாழணும் அவசியம் இல்ல. அப்ப காலத்துக்கு இங்க சோற போட முடியும் உனக்கு? எதுக்கு சோற போடணும்? எதுக்கு சோற போடணும்? இல்ல எனக்கு ஒண்ணு புரியலையல. அம்மா இவ புருஷ கலெக்டர், பெரிய கலெக்டர், கோடி கணக்குல சொத்து இருக்குது. இப்ப போய் இவ கோர்ட்ல கேஸ் கொடுத்தான்னு வச்சுக்க, அவ்வளவு சொத்தையும் தங்கச்சி பேருக்கு அவங்க எழுதி கொடுக்கணும். என்ன சொல்லுத? என் தங்கச்சி அடிச்சு பத்திட்டாங்க, என் தங்கச்சி பத்த புள்ளைய புடிக்கிட்டு என் தங்கச்சி மட்டும் அனுப்பி விட்டுட்டாங்க, எங்களுக்கு புள்ள வேணும்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டோன்னு வச்சுக்க, அன்னைக்கு விட்டு சொத்து புள்ள நம்ம பேருக்கு மாறிடும். அத்தாடி என்ன சொல்லுத? பரவ எதுக்கு இவ அங்க கிடந்து தாங்கிட்டு கிடக்கணும்? அப்போ அந்த டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வழிய பாரு. சொத்து இருந்தா போதுமல, அப்ப ஆட்டுக்கு ராணியாட்டு வாழ்வாளே. அதுக்குதான் சொல்லுதேன், கோர்ட்ல கேஸ் கொடுக்கணும். கோர்ட்ல கேஸ் போட்டு சிவபுசங்களுக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு சொத்து வேணும், புள்ள வேணும், நாங்க என் பிள்ளைய பாத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும். எதுக்குமா விடணும்? ஏன் விடணும் கேக்க? இவன் இஷ்டத்துக்கு தங்கச்சி எதாவது கூட்டிட்டு போவான், பிள்ளைய பத்துட்டு வேண்டான்னு அனுப்பி விடுவான், நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? சொத்த போற எழுதி வாங்கணும். தங்கச்சி காலத்துக்கு நம்ம வீட்லயே இருக்கட்டும். அதான் கோடி கணக்கான சொத்து இருக்க, பாட்டுல இருந்து திருட்டு போறா. ஏன் தங்கச்சி பிள்ளைய நம்ம பார்க்க முடியாதா? இத பக்கத்து ஸ்கூலுக்கு அனுப்புனா போச்சுது. அது சரிதானல. செல்ல பேருக்கு என்ன பண்ணிட்டு இருந்து கேள. அதான் வர சொல்லிருக்க ஒருத்தர. யாரு? நான் வந்துட்டேன். ஹாய். வாங்க டாக்டர் வாங்க. இல்ல வாங்க வாங்க வாங்க. அம்மா தேகுலி எப்படி இருக்கா? அது ஏன் கேக்கிங்க டாக்டர்? என் பிள்ளைய அடிச்சு பத்திட்டாங்க டாக்டர். ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு வந்திருக்கா. என் பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் டாக்டர். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். கட்டாயமா கிடைக்கும். சொன்ன மாதிரி பெட்டிஷன்ல எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதி உள்ளூர் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டே பாத்துக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் எழுதிருக்கேன். குட், நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வேணும். ஏன் தங்கச்சி எங்களுக்கு பார்க்க தெரியும், நாம தான் பார்க்கணும். எதுக்கு வாங்க போனோம்? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் தாயும் பிள்ளைய புரிஞ்சு வடிக்க பாப்பாங்க. பிறந்த பிள்ளைய புடிங்க வச்சுட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்கள என்ன மனுஷங்க? உங்களுக்கு புரியுது, அந்த வீட்டார்களுக்கு ஈவரக்கவே இல்ல டாக்டர். சரி, அதுக்கு நான் கேஸ் கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருடைய கையெழுத்து தேவைப்படும். அதுக்கு என்ன போட்டு கொடுத்ததா? முதல்ல உள்ள ஸ்டேஷன்ல கொடுக்கணும், அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா கேஸ் மேல போயிடும். போயிட்டுனா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். சொத்து யார் பேர்ல கிடைக்கும்? தேன்மொழி பேருக்கு தான் வரும். அவ பேர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யார் பேர்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர்ல மாத்திக்கலாம். அவளுக்கு இந்த சொத்துக்கு தலை பார்க்க தெரியாது, சின்ன பிள்ளை. அதெல்லாம் என் பேர்ல மாத்திக்கணும் டாக்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கணுவேன், என் தங்கச்சி நான் பார்க்க மாட்டேனா? அப்புறம் இந்த கேஸ் விஷயமா உங்க தங்கச்சிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன டாக்டர், நீங்க தாராளமா பேசலாம். அவளுக்கு எப்படியா இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுத்துருக்க டாக்டர். நீங்க நல்லா இருக்கணும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் டாக்டர். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. என் புள்ள அந்த வீட்டுல வாழ வேண்டாம். ஐயோ, அந்த வீட்டுல நடக்கிற கொடுமையெல்லாம் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு ஒரு 10-20 பேர் ஒரு வீட்டுல இருக்காவ. அவ்வளவு பேருக்கு சமைச்சு போட முடியுமா? என் பிள்ளையதான் சமைச்சு போட சொல்லுது அவளா. அதுல வேற அவ புருஷன் இப்ப வேற ஊத்தி வச்சிருக்காடா பாத்துக்கங்க. அதனாலதான் இவள அடிச்சு பத்தி விட்டுருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், அது ஏதோ கூட வேலை பார்த்தவளா அவள வச்சிருக்காரு. இப்ப அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா. அது இவகிட்டே சொல்லிருக்காரு. அதானே இவள அடிச்சு வீட்டுக்கு பத்திருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா டாக்டர், அந்த கலெக்டர் இருக்காரு, அவருக்கு வேற எங்க தொடர்பு இருக்குதான். கூட வேலை பார்த்தவள வச்சிருக்காரா. இப்ப அவ கூட மாசமா இருக்காளாம. இப்ப அங்க குழந்தை பிறக்க போதுன்னா இவளை விரட்டி விட்டுட்டாரு. அவ வயசு அந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பனா. அவனே சொல்லிருக்கான். என் பிள்ளை நிலைமைய பாத்தீங்களா? இத நீங்க அப்படியே பத்திரிக்கையில சொல்ல முடியுமா? பத்திரிக்கையில சொன்னா உங்களுக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். கோடி கோடியா பணம் கிடைக்குமா? நாட்டுல சிறந்த பதவியில இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்தா என்ன கவர்மெண்ட் அவரை விட்டுருமா என்ன? அவர்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடுங்கி உங்க மகளுக்கு கொடுத்துருவாங்க. அவரை அந்த கலெக்டர் பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. பின்ன ஆதாரம்லாம் இருக்குதா என்ன? எங்க என் மகன் சக்கலத்து அதே வீட்ல தானே இருக்கா. அந்த குடும்பமே அவளை விழுந்து வந்து கவனிக்கிறாங்க. இது போதும். பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பாருங்க, இது 1 மாசத்துல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க 2 பேரும் அதிபதி தான். கோடி ரூபாய் சொத்தா? ஆமா, நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும் போதும். சரி, இப்போ நான் தேர்வழிகிட்ட ஒரு முக்கியமான பேச வேண்டியது இருக்கு. பேசலாமா? இப்படி பேசுங்க. தேர்வழி, எம்மா தேர்வழி. தேர்வழி அஞ்சனா கர்வாச்சந்திரிக்கா. ஏ
அதான் மச்சான் அவள அப்பா சாதியா மாதிரி நிக்கா. இதெல்லாம் உருப்படாதுக்கா. யார் சொன்ன? நான் மாட்ட சொன்னேன். ஒவ்வொன்றுக்கு வாழ்க்கை கிடைக்காம அலையுது. கிடைச்ச வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டு நிக்க வேலைக்காம போறாளுவே. இப்ப யார் பேசிட்டு இருக்கா? நான் என்னதான் பேசிட்டு இருக்கேன்? அதான் என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீல. கண்ட கடதெல்லாம் வீட்டுக்கு வந்து நிக்குது. ஏ கத்தாலி இல்லையா? நான் பார்த்ததை எடுக்கணும். வர வர உனக்கு வாய் அதிகம். எனக்கு வாய் தானே அதிகம். இங்க பாதி பேருக்கு மூளையே இல்ல. அவ கிடக்கட்ட நீங்க என்கிட்ட பேசுங்க. எனக்கு சின்ன வேலை இருக்க. இப்ப வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. டாக்டர் வேற ஏதாவது பெட்டிஷன் ஏதாவது கொடுக்கணுமா என்ன? நான் சொன்ன மாதிரி கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சொத்து உங்க கைக்கு வந்துடும். சரிங்க டாக்டர். என் தங்கச்ச நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீ கவலைப்படாதம்மா. உன்னை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். நீங்க மகாராணி மாதிரி இருக்கலாம். உன் புள்ளைய வாங்கி தர வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. அந்த புள்ளைய நாம வளர்த்துக்கலாமா? புள்ளைய பத்தி எல்லாம் கவலைப்படாத. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? அண்ணன் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் 2-3 நோட்டீஸ் அனுப்புவேன். கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டுறேன். அதான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கோம்ல, அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். போட்டு குடி. சொன்னா கேளு. அண்ணன் செஞ்சா சரியா இருக்கும். புரியுதா? முன்னாடிதான் அண்ணன் பேச்ச கேட்காம சீரழிச்சு போயிட்டேன். இனியாவது அண்ணன் பேச்ச கேளு. அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் நான் பாத்துக்குவேன். புரியுதா? 2-3 நோட்டீஸ் கொடுத்து விடுவேன். கையெழுத்து போட்டு கொடுத்து விடு. சும்மா வாரண்ட் புடிச்சிட்டு கிடக்காத. வாழ்க்கை நாசமாக்கிட்டு போயிடாத. பாரு சொத்து வரும். அவாட்ல மகாராணி மாதிரி இருந்து வாழு. சொத்து வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க முடியாது இரு. இல்லன்னா பக்கத்துல அண்ணன் ஒரு பெரிய வீடு போட்டு தரேன். நீனும் பிள்ளை அங்க இருந்த அண்ணன் உங்களை பாத்துக்கிடுத. உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழு. வேலைக்கு போனா போ, படிக்கணும் படி. அண்ணன் நான் இருக்கேன். சரி நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். தேன்மொழி என்ன திருமணி உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதே. உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னால தாங்கிக்க முடியல. அதான் உன்னை பாக்கலான்னு வந்து. என் வாழ்க்கை கொண்டு இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். அப்படிதான் இல்ல திருமணி. என்னால தாங்கிக்க முடியல. உன்னை நான் எப்படிலாம் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினைச்சேன். உன்னை தாங்கணும்னு நினைச்சேன். உனக்கு பணிவிட செய்யறதுக்காகவே வீட்டுல 4 வேலைக்காரர்களை வைக்கணும்னு நினைச்சேன். நான் தங்கத்தால அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சேன். நீ என் கூட வாழ்ந்துட்டா மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்ப. நீ குழந்தை இருக்கும் போது நான் உன்னை எப்படி கவனிச்சிருப்பேன் தெரியுமா? எப்படிலாம் கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நீ எனக்காக குழந்தை பெற்று கொடுக்கும் போது உன்னை அவ்வளவு தாங்கி நான் பாக்கணும். உன்னை ஒரு மகாராணி மாதிரி நடத்தணும். ஒரே மெச்சன மாதிரி உனக்கு வளக்காப்பு நடத்தணும். அப்படி இப்படி நான் 1000 கற்பனையோட இருந்தேன். ஏன் துரதிருஷ்டம் உனக்கு என்ன பிடிக்கல? நான் டாக்டர். எங்க அம்மா அப்பா டாக்டர். கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஆனா என்ன என் கூட வாழதுக்குதான் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இல்ல. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை ஒரு காதலிச்சேன். உன்னை தவிர வேற யார்த்தையும் என்னால ஏறெடுத்து பார்க்க முடியல. அதான் இப்படியே இருந்துட்டு சரி நீ அது நல்லா இருப்ப நினைச்ச. கடைசி நீயே இப்படி இருக்கிய. என் வாழ்க்கை தான் இப்படி ஆகி போச்சுதா. உன் வாழ்க்கையுமா? உன் வாழ்க்கையாலும் சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதான் யாரும் என் வாழ்க்கை சரி பண்ண வேண்டாம். உங்க வேலை எது விட்டாத பாத்துட்டு போங்க. நீ இப்படி வாழ்க்கை எழுந்துட்டு வந்து நிக்கும் போது நான் எப்படி போக முடியும்? உனக்கு உன் குழந்தைய பார்க்கணும் ஆசை இல்லையா? ஆமா, பெத்தவளுக்கு பிள்ளை பார்க்க ஆசை இருக்காது. என் பூசக்கிட்டதை எப்படி பிள்ளை வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதை அடிச்சு துரத்திட்டு இன்னொருத்தி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் உன் புருஷன்னு சொல்ற பாரு. இதை நான் இழந்துட்டேன்னு உன்னை பத்தின அருமை புரியாதவனுக்கு உன் காதலை கொடுத்துட்டிய தேன்மொழி. அருமை தெரிஞ்ச என் கூட வாழ மறுத்துட்டிய தேன்மொழி. இல்ல என் மனசுல கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் அருமை தெரியவே இல்லை அவனுக்கு. நீ பொக்கிசம் உன் அழகு என்ன, உன் திறமை என்ன. இப்பவும் பாரு ஒரு குழந்தைக்கு தாய் மாதிரியா இருக்க. ஏதோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. உன் கூட அவனுக்கு வாழ முடியலையா? துரதிஷ்டக்காரன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையா? சரி தேர்வழி, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டா போகுது. ஆனா நீ நல்லா இருக்கணும். உனக்கு எந்த உதவினாலும் எந்த நேரத்திலையும் என் வீட்டுக்கு வரலாம். உனக்காக என் வீடு திறந்தே இருக்கும். இது நான் ஒரு பேச்சுக்காக சொல்லல, உண்மையில சொல்றேன். என் அம்மா அப்பா யார் தடை போட்டாலும் சரி, நீ என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாரும் தடை போட முடியாது. ஏன்னா அந்த வீட்டு மகாலட்சுமி நீதான். உனக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும். ஏன் நடுசுதான் உனக்காக எப்பவும் திறந்துதான் இருக்கும். எப்ப வேணாலும் வரலாம். உன்னை ஏத்துக்கிறதுக்காக இந்த மனசு தவிக்குது. நீ வரமாட்டியானு இந்த மனசு ஏங்குது. நீ திரும்பி வந்துட்டேன்னு ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டாலும் உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னு என் மனசு ஏங்குது. ஆனா இதெல்லாம் நடந்தாவது நீ என் கூட சேர்ந்துட மாட்டியான்னு என் மனசு ஆசைப்படுது. உனக்காக இந்த மனசு காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் வரலாம். தமிழனி இதோட 100 வாட்டி போன் அடிச்சடா. டேய் அவ இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் கிடக்கா.
அடி பிள்ளை கிட்ட போனை கொண்டு போங்களேன். சரிடா. பாப்பா அப்பா பேசுறேம்மா. என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அப்பாவை தேடுதாமா? அப்பாவுக்கும் உன தேடுது. ஆனா அப்பாவுக்கு வேலை இருக்க. அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேன். என் தங்கம் அங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. அம்மா அண்ணன் இருக்கானா? டேய், இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு லீவு தான்டா. எல்லாம் சுத்தி தானே நிக்காங்க. அப்படியாடி? ஆமாடா, இப்பதான் அத்தை மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்கடா குழந்தைக்கு. மசாஜா? ஆமா, அத்தைக்கு தெரியுமா? அதே நல்ல மசாஜ் பண்ணா பிள்ளைங்க நல்லா தூங்குவாங்களாடா. ஆனா அத்தை மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் பந்து சுத்தி தான் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அதை விட்டு என்னடா வேலை? டேய், இங்க பாரு எப்படி சிரிக்கா பாரு. நிஜமா அண்ணி? டேய், இங்க பாரு கால் கை போட்டு எப்படி அடிக்கிறா பாரு. அது எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. சரிடா, வீடியோ காலுக்கு வா. சரிங்க அண்ணி. டேய், உன் குரலை கேட்டல என்ன சிரிப்பு